டெஸ்ட் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய இதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நிஃப்டி 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் எல்டிஐஎம் பார்க்குறோம், எல்என்டி அண்டு மைண்ட்ரி. இப்போ இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. 4831 இப்போ இன்னைக்கு ட்ராவல் ஆகிருக்கு. இவன் 52 வீக் லோவே மே 13 வச்சுருக்கிறான். இப்போ இவனோட இதை பார்ப்போம், ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 45 வந்திருக்கு. ஸோ மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 31 இருக்குது, மிட் வேல்யூஷன் தான். மொமெண்டம் ஸ்கோர் 39க்கு டெக்னிக்கலாக நியூட்ரல் சைடில் போய்கிட்டு இருக்கு. சைடு வேஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி நியூட்ரல் சைடுன்னு சொல்லலாம். இப்போ அனாலிசிஸ்ட் டார்கெட் 5009ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட இதுக்குள்ளே நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம். எது சரியாக வருதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸு. இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 32 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கரண்ட் ரேஷியோ 3.3 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ரெண்டுமே 20க்கு மேலே எடுக்கிறாங்க. ஆர்ஓசிஇ 25க்கு மேலேயே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது ரிட்டர்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி 1.1 இருக்குது. ஸோ அதுவும் வித்தின் த அக்செப்டபிள் ரீஜனுக்குள்ளே இருக்குது. பிஇ 31ஆகவும் பிபி 7.1ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் நம்ம சொல்லுவோம். 1 இயர் ஆனுவல் இபிஎஸ் ஃபார்வர்டு இபிஎஸ் 169 வருது. ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 1.4% மைனஸ் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்க கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 30 அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 30 அனாலிசிஸ்ட் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதில் 13 பேர் செல்லும், 12 பேர் ஹோல்டும், பாக்கி 13 பேர் பையும் இருக்குது. ஸோ பை அண்டு செல் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஹோல்டு மாத்திரம் 12 இருக்குது. இவங்களோட கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவானாக்கா நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு. ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மாத்திரம் பாசிட்டிவாக இருக்குது இயர் ஆன் இயர். நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது, இயர் ஆன் இயரில் இருக்குது. இப்போ இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரெவின்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்மியாக இருக்குது, ஆனால் இயர் ஆன் இயர் கூட இருக்குது. நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்குனாக்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்மியாக இருக்குது, இயர் ஆன் இயர் கூட இருக்குது. அப்போ இதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இபிஎஸ் வருது. புக் வேல்யூ 676. இப்போ இவனோட இது பார்த்தோம்னா நியூட்ரல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த சைடு போதா இல்லை இந்த சைடு ஏறப்போதான்னு நமக்கு தெரியல. இப்போ இவனோட இதில் இப்போ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் அப்படியே இருக்குது. இவங்க எஃப்ஐஎஸ் குறைச்சி விட்ருக்குறாங்க. எவ்வளோ குறைச்சி விட்ருக்குறாங்க? கிட்டத்தட்ட 0.8% குறைச்சி விட்ருக்குறாங்க. டிஏஎஸும் கிட்டத்தட்ட 0.8% குறைச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரு சேர ஒரே மாதிரி பர்சன்டேஜ் குறைச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ இது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இந்த புக் வேல்யூ டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டோம். நான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2050 ஸ்கோர் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். டெக்னிக்கல்ஸில் இந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ளாட் ஆகுது. இந்த இடத்துலேருந்து ஸ்கோரை நம்ம எடுத்து கொண்டு போயிருக்கிறோம். இதுதான் இந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ளாட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நம்ம இவங்களோட இது ஃபேர் ப்ரைஸை 1.5 டைம்ஸ்ன்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2300 வரும். நான் 2300க்கு நான் போடலை. நான் 2050க்கு தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ 2300க்கு எடுத்தாலும் ஓகே. இதுதான் இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகிருக்காது. அது ரொம்ப காலம் ஃப்ளாட் ஆகிருக்கு. அதை தான் நம்ம எடுத்து இதை உடச்சி மேலே போகும்போது தான் அப் ட்ரெண்டு. இப்போ இதை உடச்சி கீழே வருதுன்னு பார்ப்போம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 169 சர்ப்ரைஸில் இருக்குது. இப்போ நம்மளோட இந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி இந்த லோ வேல்யூக்கு, ஏன்னா இதில் லோ வேல்யூவில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டே சில பேர் மேலேருந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரீசெண்ட் சைக்கிளில் இருந்தால் நான் இங்கேருந்து தான் எடுப்பேன், இது தானே சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நான் முடிவு பண்ணி நான் என்னுடைய அனாலிசிஸில் என்ன வந்திருக்கோ அதை நான் சொல்கிறேன். இதில் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், ரியாலிட்டியில் மாறலாம், தவறாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நம்மளுடைய அனாலிசிஸ் பார்த்துட்டு எதில் நம்ம கன்வின்ஸ் ஆகிறோமோ, நமக்கு எதில் திருப்தி இருக்கோ அதில் நம்ம போகிறது தான் சரியாக இருக்கும்.
இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன செய்யுதுன்னாக்க, ஆனுவல் எஸ்டிமேஷன்னாக்க 3648லேருந்து 3655 வரைக்கும் போகுது. அதே இது இபிஎஸ் டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்துச்சு, குமுலேட்டிவ் டிடிஎம்மா வந்துச்சுன்னா 3584 வருது. இப்ப இந்த குவார்ட்டரோட ரிசல்ட் 37.2 இந்த குவார்ட்டர் எடுத்திருக்கிறான். அப்ப 2800. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 38.25 குவார்ட்டர்லி டிடிஎம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஒரு ரூ. 17 கூடி 2817 வருது. அதிரி உதிரியா மேலே எடுத்தா தான் மேலே போறதுக்கோ, இல்லாட்டி இது வந்து சாதாரண கரெக்ஷன் ஒரு ரூ. 200, ரூ. 300 ஏறுறதுங்கிறதெல்லாம் சாதாரண காரெக்ஷனா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து, கரண்ட் பிரைஸ்ல இருந்து. மத்தபடி வந்து இதுதான் நமக்கு ஃபண்டமெண்டலா நம்மளுடைய கால்குலேஷன்ல லோ பிரைஸ் எடுத்ததுல நமக்கு வந்திருக்கு. ஸோ, இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கிறேன். ஏற்கனவே பாருங்க 3600ல தான் சப்போர்ட் எடுத்திருக்கிறான். ஸோ, இப்ப இந்த சப்போர்ட்ட உடைச்சான்னா, அடுத்தது வந்து நமக்கு 2300 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2800ல வந்து ஒரு சின்னமா அப்படி போயிட்டு 2300 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கு. இத உடைச்சு போனா மாத்திரம் தான் நம்ம அடுத்தத பத்தி நம்ம பேசணும். அதனால இந்த லெவல் வரைக்கும் இருக்கட்டும். இல்ல இது மேல ஏறுறானா அப்படிங்கிறது அவன் குடுத்துருக்கிறான்ல ரூ. 5000 போகும் அப்படின்லாம். அதனால 5200 வரைக்கும் போகுதா? இதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் ஃபண்டமெண்டலா இதுதான் நம்மளுடைய ஸ்கோர். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க!